ஓம் நம சிவாய. பாரத வருஷம். வியாசரே, இனி இமயமலையின் தென்பாகத்திலுள்ள பாரத வருஷத்தின் பரப்பை சொல்கிறேன். பாரத வருஷம் 9000 யோசனை பரப்பளவுடையது. இதற்கு கர்மபூமி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு புண்ணியம் செய்தவர்கள் புண்ணிய பூமியான தேவலோகத்தையும், பாவம் செய்தவர்கள் நரகத்தையும், ஞானிகள் மோட்சத்தையும் அடைவார்கள். இப்பாரத வருஷமானது நவகண்டங்களாக பிரிக்கப்பட்டு இந்திரத்திம்னம், சுசேரு, தாமிரபர்ணம், சுபஸ்திமான், நாகத்வீபம், சௌமியத்தீபம், காந்தர்வம், வாருணம், பரதம் என்னும் பெயர்களால் வழங்கப்படுகின்றன. இவற்றில் 9வதான பாரத கண்டமானது 4 சமுத்திரங்களால் சூழப்பட்டும் வடக்கு தெற்கில் 1000 யோசனை விஸ்தீரணத்தோடு கூடியதாகவும் இருக்கும். இக்கண்டத்தின் கிழக்கே கிராதர்களும், மேற்கில் யவனர்களும், தக்ஷிண பாகத்தில் ஆந்திரரும், வடக்கில் துருஷ்கரும் வசிக்கிறார்கள். இக்கண்டத்தின் நடுவில் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்னும் 4 வர்ணத்தோர்கள் கோடானு கோடியாக வசிக்கிறார்கள். இவர்கள் அஸ்வமேதாதி யாகங்களாலும், புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களாலும், தேவதா பிரதிஷ்டைகளாலும், கோதானம் முதலிய தானங்களாலும் நற்கதி அடைகிறார்கள். இந்த பூமியில் மகேந்திரம், மலயம், சஹ்யம், சுக்திமான், ரிஷம், விந்தியம், பாரியாத்திரம் என்ற 7 குல பர்வதங்கள், அதாவது மலைகள் இருக்கின்றன. வேதஸ்மிருதி, நர்மதை, சுரசா என்ற நதிகள் பாரியாத்திரம் என்னும் மலையில் உற்பத்தியாகி 4 புறத்திலும் பரவி இப்பூமியை பரிசுத்தம் செய்கிறது. விந்திய மலையிலிருந்து கோதாவரி, பீமாதி, தாபி முதலிய மகாநதிகள் தோன்றி தங்களிடம் ஸ்நானபானம் செய்பவர்களின் பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்துகின்றன. கிருஷ்ணவேணி, காவேரி முதலான நதிகள் சஹ்ய பர்வதத்தில் தோன்றி தென்னாட்டை தூய்மை பெறச் செய்கின்றன. கிருதமாலா, தாமிரபரணி முதலிய நதிகள் மலையில் தோன்றி அவ்விடங்களை சுத்தம் செய்கின்றன. குமாரி என்னும் நதி சுக்திமான் என்னும் பர்வதத்தில் உண்டாகிறது. இப்பூமியில் 4 வர்ணத்தாரும் ஸ்நானபானங்களை செய்து சுகத்தையும் பரிசுத்தத்தையும் அடைகிறார்கள். இந்த கண்டத்தில் 4 யுகங்கள் உண்டு. மற்ற தீபங்களில் இத்தகைய யுகங்கள் இல்லை. இந்த பரத கண்டத்திலுள்ள ஜம்பு தீபமானது கர்மபூமியாகையால் இதிலுள்ள ஜனங்கள் கோதானம் முதலிய தானங்களையும், அக்னிஹோத்திரம் முதலிய சத்கர்மங்களையும், தவம் முதலான யோகங்களையும் செய்து நற்கதி அடைகிறார்கள். 9 வகை வருஷங்களுள் பாரத வருஷமே சிறந்தது. மற்றவைகள் யாவும் போக பூமிகளே அன்றி புண்ணியம் செய்து நற்கதி அடையத்தக்கவை அல்ல. ஆகையால் பிறவிகள் பலவாக தோன்றினாலும் இப்பரத கண்டத்தில் ஒரு பிறவி எடுப்பது அருமையிலும் அருமையாகும். ஸ்வர்க்க மோட்சங்களை அடைய காரணமாக இருப்பது இந்த பரத கண்டமாகையால் தன்னியர்களாக இருக்கும் தேவர்களும் இந்த புண்ணிய பூமியில் தோன்றினால் மறுபடியும் தேவாம்சம் அடையலாம் என்று விரும்புகிறார்கள். இவர்கள் இந்த பூமியில் தோன்றி சிவபெருமானை தியானித்து உயர் பதவி அடைகிறார்கள். ஓம் நம சிவாய.